ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும். இவர் யார்? காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறதே. June 30th, Tuesday. The church remembers today the first martyrs of the Church of Rome. The Gospel of the day. Why are you afraid, you of little faith? Matthew chapter 8, verse 26. We all experience storms in life. In this passage, read about how Jesus rebuked the winds and the sea, and there was a dead calm. The key for the disciples here was faith. Does prayer come easily to you when problems arise? Why not say the Our Father and pay special attention to the last two petitions? One, do not let me get into a situation I cannot handle. Two, deliver me from evil. This passage fits the church. When a storm comes, the church prays, Lord, save us. ஆண்டவரே, என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும், என் மனத்தையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும். ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. உமக்கு உண்மையாக நடந்து வருகிறேன். என்னை மீட்டருளும், எனக்கு இறங்கியருளும். என் கால்கள் சமமான தளத்தில் நிற்கின்றன. மாபெரும் சபையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் அனைவரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மகிழ்வுகள். Why are you afraid, O men of little faith? நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள்? கிரேசுல் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகள், அன்பார்ந்த தொலைக்காட்சி நேயர் விசுவாசிகளே, தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. குறள் 7. தனக்கு உவமை இல்லாதவன் கடவுளோடு யாரையும் ஒப்பிட முடியாது. கடவுளோடு யாரையும் ஒப்பிட முடியாது. தனக்கு உவமை இல்லாதவன். ஆகவே இறைவன் பல வகைகளிலே மிகப்பெரியவர். புனித தாமஸ் அக்வீனாஸ் கூறுகின்ற இலக்கணங்கள் 6
லட்சணங்கள் நமக்கு நன்றாக தெரியும். முதலாவது சர்வேசன் தாமாயிருக்கிறார் என்று அந்த 6 லட்சணங்களும் கடவுளுக்கு மட்டும்தான் பொருந்தும், வேறு யாருக்கும் பொருந்தாது. ரத்தன சுருக்கமாக கடவுளை பற்றி சொல்லப்படுகின்ற வேத விளக்கம். அதை திருவள்ளுவர் தனக்கு ஓமை இல்லாதவன், அவருடைய பாதத்தில் சேர்ந்தால்தான் மனிதர்களுடைய மனக்கவலை மாற்றுவது என்பது முடியும், இல்லை என்றால் அரிது, கடினம். ஆகவே மனிதர்களுடைய போக்கு என்ன? கொஞ்சம் கஷ்டம் வந்தால், அது கஷ்டம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி கொஞ்சம் போட்டுக்கணும், குடித்தல் அல்லது பல வகையான பழக்க வழக்கங்கள், இவைகளினால் மனக்கவலையை மாற்ற முடியுமா? அது இன்னும் அதிகரிக்குமே தவிர குறையாது. மனக்கவலை மாற்றல் அரிது. ஆக இறைவனுடைய தாள், ஆண்டவருடைய பாதத்திலே நாம் இயேசுவின் பாதம் அமர்ந்து அவருடைய அமுத மொழிகளை கேட்டு நல்ல பங்கை தேர்ந்து கொண்டவர் மரியாள். மார்த்தாள் பல கவலைகளினால் அலைகழிக்கப்பட்டு அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும், எனக்கு உதவி செய்ய வர மறுக்கிறாள் என் தங்கை என்று இயேசுவிடம் குறை சொன்ன பொழுது இயேசு சொன்ன வார்த்தைகள், மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். இயேசுவின் பாதம் அமர்ந்து அவருடைய அமுத மொழிகளை கேட்பது மிக சிறந்தது. எது முக்கியம், எது தேவை, எதற்கு பிரையாரிட்டி என்பதை நாம் தெரிந்திருத்தல் வேண்டும். காலையிலே நாம் அனைவரும் ஒன்று கோவிலுக்கு வருகிறோம், திருப்பலியில் பங்கேற்கிறோம், அல்லது முடியாதவர்கள் இப்பொழுது தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பிற மத மக்கள் என்ன செய்வார்கள்? காலையில் எழுந்து அந்த இறைவனை நினைத்தல். இது இறைவனுக்கு, நம்முடைய வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு முதலிலே அவருக்கு அஞ்சலி. எங்கள் வீட்டில் 2.5 வயசு குட்டி ஒன்று இருக்குது. காலையில் எழுந்தோன்னே வந்து இங்கே சோஃபாவில் உட்காந்துட்டு ரிமோட்டில் போட்டுட்டு எந்த சேனலில் ரஜினி படம் வருதோ அதை போடு அப்படின்னு அடம் பிடிக்குது. வேறு வழி இல்லை, டிவியை நாங்கள் விட்டுவிட்டோம், டிவி இல்லை. இந்த குழந்தைக்காக இவர்கள் தங்களையே தியாகம் செய்கிறார்கள் பாருங்கள். ஒரு சில வீட்டில் இருப்பாங்க, பிள்ளைங்க பரீட்சைக்கு படிக்கும், பிள்ளைங்க வந்து சொல்லும், அம்மா டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கொஞ்சம் சத்தத்தை குறைமா, நீ போய் கதவை இறுக்கி சாத்திக்கிட்டு உள்ள படி, உனக்கே இங்கே என்ன கவனம் என்று சொல்லி இங்கே டிவி பார்ப்பார்கள். அது அல்ல. காலையிலே முதல் பணி இறைவனை வணங்க வேண்டும், தொழ வேண்டும். காலையிலே சினிமா பார்ப்பது அல்ல என்று ஒரு விழுமியத்தை கொடுத்தார்கள் அல்லவா? அதுதான் எது தேவை என்பதை சிறுவத்திலிருந்தே கொடுக்க வேண்டும். இறைவனுக்குரிய மரியாதை. ஆலயத்துக்கு வந்தால் குழந்தைகளை அருகே வைத்து உங்களை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தனக்கு ஓமை இல்லாதவனுடைய தாழ் சேர்தல் என்பது எத்தகைய ஒப்புவமை கடவுளுக்கு சொல்ல முடியாது. இறைவன் இருக்க வேண்டிய இடத்தில் வேறு எதுவும் இருத்தலும் ஆகாது. இறைவனுடைய இடத்தை வேறு எதுவும் பூர்த்தி செய்ய முடியாது. 1 அருளப்பர் 4:18. There is no fear in love, but perfect love casts out fear. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறையன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஒரு அரசன் புதிதாக மணமுடித்த தன்னுடைய ராணியை அழைத்து கொண்டு படகிலே செல்லும் பொழுது திடீரென்று தன்னுடைய கத்தியை எடுத்து அவருடைய கழுத்தில் வைத்து குத்துகிறான். ராணி கொஞ்சம் கூட பதட்டப்படலை. இவன் நினைச்சா ராணி ஐயோ பயந்து தூக்கி போடுவான், பயப்படுவா, கத்துவான். ஏன் கத்தவில்லை? என் இனிய கணவர் என்னை கொலை செய்ய மாட்டார், என்னை காயப்படுத்த மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதுதான் தூய்மையான அன்பு. Perfect love casts out fear. உண்மையான அன்பு அச்சத்தை தாண்டியது. துன்பக் கடலிடை தோணி தொழில் போன்ற தொண்டர் தம்மை இன்பக்கரை முகந்து ஏற்றும் திறத்தன மாற்றையிலே பொன்பட்டு ஒழுக பொருந்து ஒளி செய்யும் அப்பொய் பொருந்த அன்பர்க்கு அணியன காண்க.
ஐயா அரண் அடித்தளமே. இந்த உலகத்தை துன்பக்கடல், நம்முடைய ஜெபம் ஒன்று இருக்கிறது. இந்த கண்ணீர் கனவாய் நின்று பிரலாபித்து அழுது என்று பழைய தமிழில். துன்பத்தில் பல வகையான கஷ்டங்கள் உலகத்தில். இவைகளின் நடுவே நாம் இருக்கும் பொழுது அவைகளினால் நீ சலனப்படாதே, அஞ்சாதே. இறைவனோடு இருக்கிறார். எதிர்த்து நிற்க, தாண்டி செல்ல, கடந்து செல்ல. இனி நற்செய்தியில் பாருங்கள், பயப்படுகிறார்கள் அப்போஸ்தலர்கள். ஆண்டவர் இயேசு அருகில் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? பயம் தேவையில்லையே, இறைவன் காப்பார். ஜெர்மனியிலே 2வது உலகப் போர் நடந்த பொழுது ஒரு சின்ன ஊரிலே மக்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்று இரவு நம்முடைய ஊருக்கு எதிரிகள் படையெடுத்து வரப்போகிறார்கள். ஒரு அம்மா, விதவை மகள், அவருடைய மகன், 3 பேர் மட்டும் இருக்கிறார்கள். பயந்து கொண்டு இருக்கிறவர்கள் இறைவனிடம் வேண்டுகிறார்கள், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், நாங்கள் எந்த பாதுகாப்பும் என்று இருக்கிறோம் என்று ஜெபிக்கின்றார்கள். அந்த நாள் இரவு எதிரிகள் அந்த கிராமத்துக்குள் புகுந்தது தெரிகிறது, சத்தம் கேட்கிறது. ஆனால் இவர்கள் வீட்டில் யாரும் வரவில்லை. என்ன காரணம் தெரியவில்லை. நடுங்கிக் கொண்டு அஞ்சிக் கொண்டு உள்ளே செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். விடியற் காலையில் பார்த்தால் அவர்கள் வீட்டிற்கு முன் அந்த வெளிநாட்டில் அந்த பனி பெய்யும், ஸ்னோ, அது அப்படியே ஒரு பெரிய பால் மாதிரி உருவாக்கி அவர்களுடைய வீட்டு வாயிலே வந்து அடைத்து கொண்டு நிற்கிறது. இவர்களே கதவை திறந்து கொண்டு வெளியே போக முடியவில்லை. அதனால் எதிரிகள் உள்ளே வரவில்லை. இறைவன் எப்படியும் காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவார் நமக்கு தெரியாது. ஒரு கப்பல் இது போன்று புயற்காற்றிலே மூழ்கின்ற தருவாய், கப்பலிலே ஓட்டை விழுந்து விட்டது, தண்ணீர் நிறைய வருகிறது. தண்ணீரை இறைத்து பார்க்கிறார்கள், ஒன்று முடியவில்லை. காப்பாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கை இழக்கிறது. கேப்டன் மக்களை பார்த்து, அஞ்சாதீர்கள், வாருங்கள், மேல் தளத்திற்கு சென்று ஜெபிப்போம் என்கின்றார். என்ன சொல்லுவோம்? நீங்களும் நானும் இருந்தா, அட போயா, சாவ போறோம், இந்த நேரத்தில் போய் ஜெபிக்கணுமா அப்படின்னு சொல்லுவோம். விசுவாசம் கொண்டவர்கள் நாம் சொல்ல கூடும் அப்படின்னு சொன்னாங்க தான். யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கிறதோ வாருங்கள், என்னோடு சேர்ந்து மேல்தளத்திற்கு சென்று ஜெபிப்போம். மேல்தளத்தில் போய் ஜெபிக்கிறார்கள். அடுத்த 5 நிமிடத்திலே தண்ணீர் வரத்து நின்று விடுகிறது. அதோடு நிற்கிறது தண்ணீர். என்ன புரியலையே. மறுபடியும் எல்லாம் இறங்கி வந்து தண்ணியெல்லாம் இறைச்சி வெளியில் ஊத்துனா கடைசியில் அடியில் என்ன பார்க்குறாங்க? ஒரு பெரிய துளை, அதன் வழியாக தண்ணீர் வந்தது. அது உள்ளார ஒரு பெரிய மீன் வந்து மாட்டிக்கிச்சு. அந்த மீன் முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. அது ஆப்படிச்ச மாதிரி மாட்டிக்கிட்டதுனால தண்ணி நின்று போச்சு. கடவுள் காப்பாத்தினாரா இல்லையா? அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா இல்லையா? நகையாடினார்களே மற்றவர்கள், இந்த நேரத்தில் போய் ஜெபமா? தப்பிக்கிற வழியை பார்ப்போம். இது உலக வழக்கம். விசுவாசத்தோடு ஆண்டவரின் நம்புவோரை இறைவன் கைவிட மாட்டார். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Lord, may I always recognize your abiding presence with me, and in times of trouble or fear, may I find courage and strength to respond as you would. Help me to rely upon you in all circumstances and to trust in your help both in adversity and in temptation. என் தேவனாகிய உம் தொடர் உடனிருப்பை என்னாலும் என்னில் உணர்வேனாக. என் துன்ப துயரத்திலும் பயத்திலும் பதட்டத்திலும் இத்தகைய சூழ்நிலைகளில் உம்மை போல் சவால்களை சமாளிக்கும் திறனையும் தெம்பையும் தந்தருளும். என் சுகதுக்கத்திலும் சோதனையிலும் எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் நீரே என் நம்பிக்கை என்று கொள்வேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். Why are you afraid, O men of little faith? மத்தேயு 8:26.